ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் நம்ம வந்துட்டு போட்டிருக்க சேம் ப்ராப்ளம் தான், 3 சம் தான். பட் ஆனால் நம்ம என்னென்னா வந்துட்டு ஆப்டிமைஸ்டாக ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு ஓஎன் க்யூப்பில் போட்டோம். அது கொஞ்சம் அதிகமான டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ப்ளஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் கொஞ்சம் அதிகம்தான். O × 2 × நம்பர் ஆஃப் யூனிக் ட்ரிப்ளெட்ஸில் போட்டோம். செகண்ட் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஓஎன் க்யூப் டைம் காம்ப்ளெக்சிட்டியை ஓஎன் ஸ்கொயராக ரெடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு ஹேஷ் செட்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணதோட. இப்போ தேர்ட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதே தான் இருக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி அதே தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு மொத்தமாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு கோடு வந்துட்டு மோருக்கு வந்துட்டு என்ன சொல்லுது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோடு. இதுதான் வந்துட்டு ஆப்டிமம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பண்ண போகிற அப்ரோச் என்னதுன்னா, நம்ம வந்துட்டு இப்போ நான் ப்ரோக்ராம் போடும்போதே சொல்கிறேன் எப்படி என்ன பண்ணுறோம்னு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸில் வந்துட்டு அப்படியே 3 நம்பர் எடுத்து ஐட்ரேட் பண்ணி ஈக்குவலாக வச்சுன்னா போட்டுருவோம். அந்த கண்டிஷன் இதாச்சுன்னா டூப்ளிகேட் வராமல் இருக்குது ஹேஷ் செட் யூஸ் பண்ணோம். செகண்ட் சம்லையும் சேம் தான். பட் ஆனால் வந்துட்டு 3 லூப் எடுக்கப்பல 2 லூப் எடுத்து ஒரு மேத் ட்ரிக் யூஸ் பண்ணி தேர்ட் நம்பர் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு அதோட 3த்தையும் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டோம். டூப்ளிகேட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுலேயும் ஹேஷ் ஷீட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஸ்டோர் பண்ண எதுவுமே யூஸ் பண்ண போதில்லை. அதனால தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சுத்தமாக ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம் நம்ம ஹேஷ் ஷீட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேஷ் ஷீட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்துட்டு லிஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணுறோம் டு ரெடியூஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ண டீச்சர் இன்ட்டு ஆன்ஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். நியூ அரே லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரிப்ளெட் ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறோம் டு செட்டப் லிஸ்ட் ஆஃப் ட்ரிப்ளெட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன பண்ண இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க போதுன்னா, இந்த ப்ராப்ளமில் வந்து ஒரு லூப் யூஸ் பண்ண போகிறோம் வித் 2 பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸோ பாயிண்டர் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்னாலே வந்துட்டு இப்போ கொடுத்துருக்க அரேயை வந்து நம்ம சார்ட் பண்ணோம்னா பாயிண்டர் யூஸ் பண்ணது மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் 2க்கு ஒரு கேப் விட்டுப்போம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். அரேஸ் டாட் சார்ட் பண்ண போகிறோம் அந்த எந்த அரேயை, நம்ஸ் அரேயை. இங்கே என்ன பண்ணிக்கலாம், அந்த இதை வாங்க int n is equal to nums dot length, அந்த அரேயை லென்த்தில் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டெப் 2ல் நம்ம வந்து சார்ட் பண்ணிக்கிறோம். சார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு இது வந்துட்டு ஏன் சார்ட் பண்ணுறோம்னா நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இப்போ நம்ம ஒன்று எழுதிக்க இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா வந்துட்டு ஃபார் இன்ட் I is equal to 0 எது வரைக்கும் ஐட்ரேட் ஆகும் அந்த லூப் அந்த எவ்வளோ நம்பர் இருக்கோ அது வரைக்கும் அது இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இப்போ போட்டுட்டு ஃபஸ்ட் நம்பர் இங்கே பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ 2 நம்பர் எப்படி பிக்கப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு செகண்ட் நம்பர் அதாவது ஜே வந்து என்ன எடுத்துக்கலாம்னா வந்துட்டு இதுக்கு அடுத்த நம்பரே நம்ம எடுத்துக்கலாம். கே வந்து எது எடுத்துக்கலாம்னா லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு சம் பண்ணும்போது 0க்கு கம்மியாக வேல்யூ வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு, இல்லை 0வோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஷார்ட் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ரைட் சைடில் போக போக நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் சைடில் போக 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 நம்பர் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஷார்ட் பண்ணும்போது நமக்கு இப்போ வந்து 3 வேல்யூ சம் பண்ணும்போது 0க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு வேல்யூ போக போக அதிகமாகும். அப்போனா 0க்கு கம்மியாக நமக்கு சம் கிடைக்கும் போது அது இன்க்ரீஸ் ஆகி கடைசியாக 0க்கு வர சான்ஸ் இருக்குது. இதுவே நமக்கு வந்துட்டு 0க்கு அதிகமான வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இதை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணணும்.
டிக்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து போக போக வந்துட்டு அது லெஃப்ட் சைடில் போக போக அசெண்டிங் ஆர்டர் ஷார்ட் பண்ண அறையில் லெஃப்ட் சைட் போக 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 டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஷார்ட் பண்ணுறோம். இதனால நமக்கு 2 பாயிண்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்துட்டு என்னென்னா இப்போ இந்த அறையிலேயே இப்போ சேம் நம்பர்ஸ்லாம் இருக்கும். அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு சேம் தடவை இது பண்ணால் அது வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணணும். இப்போ ஐயே வந்துட்டு ஃபஸ்ட் நம்பர் ஒன்று பிக்கப் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் இந்த 0 இடத்துல இப்போ ஒரு 2 இருக்குன்னு வச்சுங்க. இந்த 0th இண்டெக்ஸில் 2 இருக்குன்னு வச்சுங்க. அடுத்த இண்டெக்ஸ் ஐ செக் பண்ணும்போது திருப்பியும் 2 இருந்துச்சுன்னா வந்துட்டு சேம் நம்பர் தான் நமக்கு வந்துட்டு அந்த டூப்ளிகேட்ஸ் வழியில் இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த நம்பரை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம போயிட்டோம்னா இன்னும் லூப்பில் போயிட்டோம்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ என்ன பண்ணோன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்கிப் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கிப் இஃப் ஐ greater than 0 இருக்கணும் அண்ட் nums of I, அதாவது அந்த ஃபஸ்ட் நம்பரு ஈக்குவல் டு nums of I -1 அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் நம்பரு இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது nums of iனா இப்போ I வந்துட்டு இந்த 0 இதோட ப்ரீவியஸ் நம்பர் வந்துட்டு -1 இப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பருமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு 3ஆம் நம்பருக்கு போயிடலாம்ல. ஆல்ரெடி நம்ம ஒன்று செக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டில் ஒரு செக் பண்ணிட்டோம். அடுத்த ஐ வந்து இங்கே போயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு ஐட்டு நம்ம டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு 3rd நம்பர் வாங்கிட்டு லூப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்கிப் பண்ணாமல் போனால் அது டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே டேரெக்டாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு இங்கே கண்டினியூன்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது டேரெக்ட் ஸ்கிப் ஆகிடும். நம்ம வந்துட்டு திருப்பி வந்து லூப்பில் போய்ட்டு நம்ம வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டோமா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னா இது வந்து இந்த ஸ்கிப்பிங் வந்துட்டு 4th ஸ்டெப்பு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா 5th ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு இது நம்ம வந்துட்டு 2 பாயிண்டர்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்டு ஜே = நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜே வந்துட்டு ஐக்கு அடுத்த வேல்யூ வாங்கிக்கலாம், ஜே அப்படின்னு வாங்கிக்கலாம். ஐ வந்துட்டு இப்போ இது ஃபஸ்ட் ஒன் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஜே வந்து செகண்ட் ஒன் வாங்கிக்கலாம். ஜே செகண்ட் ஒன் எப்படி வாங்கணும் அப்படின்னா ஐ ஃபஸ்ட் ஒன் வாங்கியிருக்கணும். I + 1 போட்டால் செகண்ட் ஒன் வேல்யூ வந்துடும். இப்போ ஜே வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு கே வந்துட்டு என்னன்னா கே வந்துட்டு லாஸ்ட்லேருந்து வாங்க. அப்போ தான் நமக்கு ஐடென்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கே வந்து இன்ட்டு கேஸ்க்கு லாஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், ஒரு அறையில் இங்கே நம்ம லென்த் வாங்கியிருக்கோம்ல, லென்த்துலேருந்து நம்ம லாஸ்ட் நம்பர் வேணும்னா n-1 போட்டால் லாஸ்ட் நம்பர் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 2 பாயிண்டர்ஸை நம்ம வந்து டிக்ளேர் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு பாயிண்டர்ஸை வந்து மூவ் பண்ணணும். இப்போ பாயிண்டர்ஸை மூவ் பண்ணுற போது இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இங்கே மெயினாக என்ன பண்ணுறோம்னா பாயிண்டர்ஸ் வந்து மூவ் பண்ணும் போது ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஐ இங்கே செட் பண்ணியிருக்கோம், ஜே இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. இப்போ ஜே வந்து இப்போ சம் பண்ணும்போது 0-1க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஜே ஐட்டேட் ஆகிட்டே போகும். அப்படி 0க்கு அதிகமாகிடுச்சுன்னா கே ஐட்டேட் ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் இந்த ஜேவும் இந்த கேவும் ஓவர்லேப் ஆகிடும். அப்படி ஓவர்லேப் ஆகும்போது நம்ம வந்துட்டு லூப் விட்டு வெளில வந்துட்டு ஐயை வந்து ஐட்ரேட் பண்ணோம் அடுத்த வேல்யூக்கு. ஏன்னா அது ஐட்ரேட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதாகிடும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு அது ஐட்ரேட் ஆகிற வரைக்கும் தான் இந்த லூப்பை நம்ம கண்டிஷன் பண்ணணும். அதாவது ஜேவும் கேவும் ஓவர்லேப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு நம்ம கண்டிஷனில் என்ன பண்ணிக்கலாம்னா வென் ஜே லெஸ் தென் கே இருக்க வரைக்கும் இந்த லூப் ரன் பண்ணுறோம். ஒன்ஸ் ஓவர்லேப் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்துட்டு இப்போ மூவ் திஸ் பாயிண்டர் டு ஃபைண்ட் த ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா செக் த சம். இப்போ வந்துட்டு சம்னா என்னது, இன்ட் சம்னு நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். nums of I 3 நம்பரையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்னா ஐ, ஜேவு, அப்புறம் வந்துட்டு கே, nums of k 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணலாம். எப்படி கண்டிஷன் செக் பண்ணலாம், இஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சம்மு வந்துட்டு லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா எதை ஐட்ரேட் பண்ணணும், லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா ஜேவை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு ஜேவை இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்ல சம்மு வந்துட்டு கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா, 0வோட அதிகமாக இருந்துச்சுன்னா வேல்யூ டிக்ரீஸ் பண்ணும். வேல்யூ டிக்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா நமக்கு கேவை டிக்ரீஸ் பண்ணணும்.
கேவை டிக்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 0 வரதுக்கான பாசிபிலிட்டி அப்போ தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எல்ஸ் இஃப்பில் இது போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா வந்துட்டு எல்ஸ் இப்போ என்ன பண்ணலாம், இப்போ கிடைச்ச நம்பர் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரில் போட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட மாதிரி வர 3 இதையும் வந்துட்டு இந்த டெம்பரரி வேரியபிளை ஆட் பண்ணிட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், இப்போ வந்துட்டு லிஸ்ட் இன்ட்டு என்ன பண்ணோம், நியூ அரே லிஸ்ட் ஒரு டெம்பரரி லிஸ்ட்டு வாங்கியாச்சு. இப்போ வந்து temp டாட் ஆட் நம்ஸ் ஆஃப் ஐ ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு temp டாட் ஆட் நம்ஸ் ஆஃப் ஜே செகண்ட் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு temp டாட் ஆட் நம்ஸ் ஆஃப் கே தேர்ட் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஆன்சர், அதாவது நம்ம வந்து இந்த இதை வந்து ட்ரிப்ளெட்ஸ்க்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆன்ஸ் டாட் ஆட் எதை ரிட்டர்ன் பண்ணுறோம், இந்த டெம்பரரி லிஸ்ட்டை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கிப் த டூப்ளிகேட்ஸ் பண்ணோம். ஸ்கிப் த டூப்ளிகேட்ஸ் இப்போ ஏன் ஸ்கிப் த டூப்ளிகேட்ஸ் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த 8th இதில் ஸ்டெப் 8ல் பண்ணுறோம்னா இப்போ வந்துட்டு அதே தான் ஐக்கு நம்ம பார்த்தோம். சேம் நம்பர் வந்துச்சுன்னா அது நம்ம திருப்பியும் ஐட்ரேஷன் உள்ளே போய் இதாவது டைம் தான் எக்ஸிட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி தானே ஜேக்கும் கேட்கும். இப்போ ஜேக்கும் அதே ரிப்பீட் ஆகுது, கேக்கும் வரும்போது ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம பேசாமல் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு என்ன நம்பர் புதுசாக நம்ம வேறு என்ன நம்பர் வருதோ, இப்போ இங்கே ரெண்டுமே 2 2ன்னு இருக்குன்னா இப்போ புதுசாக என்ன நம்பர் வருதோ அதுக்கு டேரெக்டாக போனால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நீங்கள் வந்து ஜேவையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறோம். ஜேவிங் எப்படி ஸ்கிப் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இது வரைக்கும் முடிஞ்சோடனே நம்ம என்னன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆன்சரில் வந்துட்டு அந்த ட்ரிப்ளெட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லையா ஆட் பண்ணலாம் என்னென்னா திருப்பியும் வந்து நம்ம என்னது ஜே பாயிண்ட் வந்து இப்போ ஜே பாயிண்ட் ஒன்று அதிகமாகும், கே பாயிண்ட் ஒன்று கம்மியாகும் அடுத்தடுத்த இதுக்கு. அதை நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். ஜே ஒன்று அதிகமாகும், கே ஒன்று வந்து கம்மியாகும். இப்போ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். வைல் ஜே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், ஜே வந்து லெஸ் தென் கேவாக இருக்கணும். அண்டு ஏன்னா நான் இது முடிஞ்சிச்சுன்னா ஓவரில் போயிடும், நம்ம லூப் விட்டு வெளில போயிடும். அண்டு நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் வேல்யூ. ஜேக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இப்போ ஜே இங்கே இருக்குன்னா ஜேவோட ப்ரீவியஸ் வேல்யூ, இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ஜே அடுத்து ஸ்கிப் பண்ணிடணும். ப்ரீவியஸ் வேல்யூனா என்னது, ஜே -1 போட்டாச்சா. இப்போ இது ரெண்டு கண்டிஷன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கிறேன், கண்டினியூ இல்லை ஜே ப்ளஸ் ஸ்கிப் அடிக்கிறதுக்கு. இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா எதுக்கு இதை ஓட்டிட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம், அதுக்காக ஜே ++ தரேன். நெக்ஸ்ட்டு வைல் லூப்பில் இன்னொன்று வந்து இப்போ கே எலமெண்ட் என்னென்னா வந்துட்டு கே வந்துட்டு இதுக்கும் சேம் தான், ஜே வந்துட்டு கேவோட கம்மியாக இருக்கணும். அப்புறம் அண்ட் நம்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் கே. இங்கே நல்லா செக் பண்ணிங்கன்னா கே வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து லாஸ்ட் எலமெண்ட்டாக எடுத்துருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் எலமெண்ட்னா இதுக்கு ப்ரீவியஸ் எலமெண்ட்னா இதுக்கு அடுத்து தான் போகணும். அடுத்த எலமெண்ட்னா முன்னாடி எலமெண்ட்டு நம்ம வந்துட்டு போக போக நம்ம மைனஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எலமெண்ட்னா கேக்கு இங்கே தான் இருக்கும். இப்போ கே வந்துட்டு இப்போ -1 தடவை ஐட்ரேட் ஆகிடுச்சுன்னா -1ல் இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து கேவோட ப்ரீவியஸ் நம்பர் வேல்யூ எதுனா இதுதான். அதாவது ஐக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்துருச்சுன்னா ஐயோட ப்ரீவியஸ் வேல்யூ இதுன்னு சொல்லுவோம், ஜேயோட ப்ரீவியஸ் வேல்யூ இதுன்னு சொல்லுவோம். இப்போ கே இங்கிட்டு இருக்குது, கே வந்து இப்படி மைனஸ் ஆகிட்டு வருது, அப்போ கேவோட முன்னாடி நம்பர் இங்கிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம கே +1 இது தான் ரெண்டு தான் கம்பேர் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்கிப் அடிச்சுட்டு கே திருப்பி இங்கே போகும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணால் கே +1 போடுவோம். 1 போட்டு கே மைனஸ் அதை போட்டோம்னா டைரெக்டாக வந்து ஸ்கிப் ஆகிடும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், இந்த ஃபர் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ரிட்டர்ன் பண்ணி ஆன்சர் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்.
ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எரர் இருந்துச்சுன்னா டீபக் பண்ணிக்கலாம். விஷயம் தப்பாக போட்டுருக்குமா? கேஜி -1 அவ்வளோதாங்க, அக்செப்ட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால நம்ம ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு தெரியல. 3 கேஸ் சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஸோ வந்துட்டு சப்மிட் கொடுப்போம். இங்கே நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன வருதுன்னு. இப்போ இதை போட்டு முடிஞ்சிடுச்சான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்துட்டு பெஸ்ட்டில் இருக்குது. இது இப்போதைக்கு ஸ்பீட் ரொம்ப இதாக இருக்குது, நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ப்ரீவியஸோட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லியிருக்கேன். big O of n ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணல, புரியுதா? நம்ம வந்து போனது ப்ராப்ளம் என்னன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸில் டைம் காம்ப்ளெக்சிட்டி n கியூபாக இருந்தது. செகண்ட் பெட்டர் அப்ரோச்சில் n ஸ்கொயரை ரெடியூஸ் பண்ணோம். உறுப்பு கம்மி பண்ணி மேத் ப்ராப்ளம் மூலமாக ஈஸியாக அந்த இதை நம்ம சால்வ் பண்ணோம். ஸ்டோர் பண்ணி சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு 2 பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த அடிஷ்னல் ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஸ் இட் இஸ் அதே தான். ப்ளஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த 2 பாயிண்டர் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம்ல, அந்த 2 பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இந்த n ஸ்கொயர். ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அரேவை big O of n into log n அதுக்கு. பட் ஆனால் வந்துட்டு அந்த இது கம்பேர் பண்ணும்போது இந்த இது வந்துட்டு ரொம்ப கம்மி, இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒஸ்ட் கேஸ் போடும்போது. ஸோ வந்து இதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் இதெல்லாம். ஸோ வந்து நமக்கு இதுதான் அந்த 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுறதுனால அது ஹைட்ரேட் ஆகுது அந்த த்ரூ ஐ வரைக்கும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு n ஸ்கொயர் அதே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி. ஸோ வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா வந்துட்டு O into big O of 2 into number of unique triplets அப்படின்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸில். செகண்ட் ப்ரூட் ஃபோர்ஸில் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன்னா வந்துட்டு ட்ரிப்ளெட் இது ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஹேஷ் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஒஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி என்னதுன்னா நமக்கு வந்துட்டு big O of n. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல இந்த மொத்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ்ட் ஆகிட்டு இங்கே நம்ம எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அதாவது ஸ்டோர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஸ்டோர் த எலமெண்ட்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல, வெறும் இங்கே ஆன்சரை மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அங்கே லிஸ்ட்டில் கேட்டதுனால. ஸோ வந்து இங்கே வந்து சுத்தமாக காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்கே என்னதுன்னா வந்துட்டு 1 தான். இங்கே ஸ்பேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா வந்துட்டு 2 பாயிண்டர் இங்கே வந்து நம்ம இது வந்துட்டு ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கே வந்துட்டு n ஸ்கொயர். ஸ்பேஸ் வந்து இங்கே எங்கேயுமே நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணல, ஸோ ரிட்டர்ன் ஆன்சர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே வந்துட்டு 1 தான். அவ்வளோதான் கைஸ் இந்த சம் இப்போதைக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த சம்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம், ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது.